நண்பர்களே, இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நேத்து நைட்ல இருந்து ஒரு நியூஸ பரபரப்பா பரப்பிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நியூஸ் மட்டும் இன்னைக்கு உண்மையாச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சத்தியமா சொல்றேன். அந்த விஷயம் மட்டும் இன்னைக்கு நடந்துட்டு நினைச்சுக்கோங்களேன். ஒரு சைடு இருக்க அந்த கும்பல் வந்து அவ்வளவுதான். என்ன ஆகும்னே தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த கும்பல்லாம் மொத்தமா தற்கொலை பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னைக்கு நைட்டு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாலே ஏத்துக்க முடியல ப்ரோ. இந்த விஷயம் நடந்துச்சுன்னா ஐயோ அந்த கும்பலுக்கு என்ன ஆகும்? அந்த கும்பல் வந்து நைட்டெல்லாம் தூங்குவாங்களா, சாப்பிடுவாங்களா, குளிப்பாங்களா, வாழ்க்கையை வாழுவாங்களா, இல்ல வாழ்க்கையை அப்படியே முடிச்சுப்பாங்களா? நிறைய விஷயத்த யோசிக்க வேண்டியிருக்கு ப்ரோ. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ப்ரோ சொல்றேன், என்ன சம்பவம் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் திவ்யா கணேசன் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றா? திவ்யா கணேசான்னு கேட்டீங்கன்னா எஸ், திவ்யா கணேஷ் அவர்கள் தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு ஒரு 99% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. எல்லா சைடுமே போட்டாங்க திவ்யா கணேஷ்னு சொல்லி போட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னும் 1% வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணாம இருக்கோம். ஏன்னா இன்னும் ஷூட் ஸ்டார்ட் ஆகல. இதுக்கப்புறம் தான் அந்த ஃபினாலேக்கான கடைசி ஷூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் தான் கடைசி ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங்ல தான் அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல என்ன மாதிரி பண்ணலாம், அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல 3 பேரை நிப்பாட்டி விட்டு அந்த 3 பேர்ல யாரை வெளியெடுக்கலாம், யார் 2 பேரை அங்க நிப்பாட்டி வைக்கலாம், யாருக்கான கையை தூக்கலான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் பேசுவாங்க. பட் இருந்தாலும் அங்கே இங்குமா நீங்களே பார்த்துருப்பீங்க, திவ்யா கணேஷ் டைட்டில் வின்னர் சொல்லிட்டு எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் திவ்யா கணேஷ் கிட்ட இருக்க ஓட்டுகள். நீங்க சொல்லலாம் ப்ரோ பிஆர் பிஆர் பிஆர், கண்டிப்பா ஒரு கும்பல் வருவீங்க. உங்களுக்காக தான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னேன். அந்த கும்பல் எல்லாம் தயாரா இருந்துக்கோங்க. நைட்டு திவ்யா கணேஷ் கையில அந்த கப்பை தூக்கும் போது நீ கதறுவ. என்ன சொல்லுவ? எங்க அக்கா போட்ட பிச்சா, உங்க அக்காக்கே பிச்சை போட்டு தான் இன்னைக்கு ஃபினாலே ஸ்டேஜ் கூப்பிட்டுருக்காங்களா, அது தெரியுமா? இன்னும் கதை விட்டீங்கடா எப்பா. ஃபினாலே ஸ்டேஜுக்கு பார்வை கூப்பிடுறதுக்கு சேதன்னனே கால் பண்ணி பாரு நீங்க கண்டிப்பா ஃபினாலே வந்தே ஆகணும், மறக்காம ஃபினாலே வந்துருங்க, நீங்க இல்லைன்னா ஃபினாலேவே நடக்காதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ உருட்டுனீங்களாடா அப்பா. இப்ப கேட்டாதானே கதைலாம் வெளியே வருது. இப்ப கேட்டதான் கதை வருது. அந்த ஃபினாலேக்கு எதுக்கு இந்த ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட 2 நபர்கள் வராங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயம் அப்படிங்கறது மொத்தமா பார்த்தலாம். அது மட்டும் இல்லாம இந்த சீசனோட டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ் தான் ப்ரோ. அது ஒரு 99% கன்ஃபார்ம். அவ்வளவுதான். ஓகேவா? நம்ம ஃபயரோட ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா ஃபயரோட ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்க போது. அண்ட் அந்த கப்புமே ஒரு சில இடங்கள்ல கேட்டேன், கப்பை பத்தி எங்கேயுமே அபிஷியல் அப்டேட் வராது, அது வாய்ப்பே கிடையாது. பட் ஒரு சில இடங்கள் என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்ட் சீசனோட நல்லா தான் இருக்கும். லாஸ்ட் சீசன் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. லாஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கும் ஏதோ வாண்டடா பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த சீசன் நீங்க அப்படி இருக்காது, இந்த சீசன் லாஸ்ட் சீசன் மாதிரி இருக்காது, கப்பு அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்றேன். ஏன்னா லாஸ்ட் சீசன் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதனால இந்த சீசன் வந்து கொஞ்சம் மாசா பண்ணிருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு ஃபினாலே ஸ்டேஜ்ல என்னென்ன சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம அப்பத்தா அவர்கள் கப்பை தூக்கும் போது ஆப்போசிட்ல யார் யாருக்கான மூஞ்சி என்ன மாதிரி சாகும், யார் என்னென்ன டைலாக் விட்டு வச்சிருந்தாங்க, எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்தலாமா? வீடியோக்குள்ள போற முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பத்தா ஃபேன்ஸ் ரெடியா இருந்துக்கோங்க. அது என்ன கமெண்ட்ல ஏதோ ஒன்று போடுவீங்களா, அப்பத்தா பயலோடா, பூரா இன்னைக்கு ஃபயர் மோட்ல இருக்க போறானோ, அந்த மாதிரி சம்பவம் இருக்க போது. அண்ட் உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி அரோரா வந்து நேத்து நைட்டு ஷூட்ல எவிட் பண்றாங்க. ஓகேவா? சோ அரோரா நேத்து நைட்டே வந்து எவிட் பண்ணி வெளியே எடுத்ததுனால வீட்டுக்குள்ள மொத்தம் 3 பேர் தான் இருக்காங்க. விக்ரம், திவ்யா, சபரி 3 பேர் தான் இப்ப வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது 3 பேருமே ஸ்டேஜுக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஷூட் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். என்ன சொல்றாங்கன்னா, சீசன் 7 மாதிரி தான் பண்ண போறாங்க. அந்த 3 பேரை ஸ்டேஜுக்கு கூட்டு வந்து அங்க வச்சு ஒருத்தர் எவிட் பண்ணி வெளியே அனுப்பிட்டு மத்த 2 பேரை ஸ்டேஜ்ல நிப்பாட்டி அங்க நம்ம திவ்யாக்கான கையை தூக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்றேன். ஆனா இவன் என்ன பண்ணுவானு ப்ரோ, எபிசோட இழுத்து கடைசியில 11:30 தான் அந்த சம்பவத்தை போடுவாங்க. அது வரைக்கும் நம்ம பேன்னு உட்கார்ந்து இருக்க வேண்டியிருக்கும். சோ பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். 103 நாள் வெயிட் பண்ணிட்டோம். 103 நாள் இல்ல, 104 நாள் கிட்ட வெயிட் பண்ணிட்டோம். இந்த ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ண மாட்டோமா? கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம், தப்பே கிடையாது. அந்த வகையில் இன்னைக்கு நைட்டு தரமான சம்பவம் இருக்க போது. அண்ட் அந்த கப்பெல்லாம் தூக்கி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஏதோ ஒரு ஷோக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. ஐ திங்க் அல்டிமேட்டா இருக்கும், இல்லைன்னா அந்த செகண்ட் ரவுண்ட் சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ண போறாங்கல்ல, அதுக்கான அனௌன்ஸ்மெண்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த வகையில் நைட்டு தரமான சம்பவம் இருக்கு. நம்ம வெடி போட்டு கொண்டாட வேண்டியிருக்கும். கேக் எது நான் சொல்லிருங்க நண்பர்களே, இப்பவே நம்ம ஆர்டர் போட்டு வச்சிடலாம். ஏன்னா உங்கள் விருப்பம் தான். கேக் வாங்கி வெட்டுவோமா இல்ல வேண்டாம் ப்ரோ விட்டுருவோம் ப்ரோ அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்ததா இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இருக்குல்ல, பாரு காமு வந்து சேனலை இன்வைட் பண்ணிருக்காங்க. சேனலை இன்வைட் பண்ணி நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா சேனல் இன்வைட் பண்ணது உண்மைதான். ஆனா 2 பேர் சைட்ல இருந்துமே பிரஷர் போட்டிருக்காங்க. 2 பேர் சைட்ல இருந்துமே நாங்களும் வரோம், எங்களுக்கான நேம் இது பண்ணோம், ஸோ ஃபினாலேக்கு நாங்கள் வரலாமா, அந்த மாதிரி 2 பேர் சைட்ல இருந்துமே கேட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? இவங்க ஒன்று டைரக்டா கால் பண்ணி காமு நீங்க வந்தே ஆகணும், பாரு நீங்க வந்தே ஆகணும் சொல்லிட்டு இவங்க எல்லாம் கூப்பிடலையா.
அவங்க சைட்ல இருந்து ப்ரெஷர் போட்டிருக்காங்க. ஃபினாலேக்கு வரலாமா, ஃபினாலேக்கு வந்தா கொஞ்சம் எங்களுக்கான நேம் அப்படிங்கிறது கொஞ்சம் இதாகும், ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஃபினாலேக்கு நாங்கள் வரலாமான்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்தே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் டீம் சைட்ல யோசிச்சு ஃபர்ஸ்ட் காமு தான் அந்த ரூல்ஸை பெருசா பிரேக் பண்ணாம அமைதியா இருந்திருக்காப்ல. அதனால காமுவை தான் ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே இன்வைட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா நம்ம கூட வீடியோ போட்டிருந்திருப்போம். ஸோ 5 நாளைக்கு முன்னாடியே காமு இன்வைட் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசியா பார்வை இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ கடைசியா சரி பாரு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ கடைசி நேரம் அப்படிங்கறதுனால அவங்க அவசரமா ஃபிளைட் டிக்கெட்லாம் போட்டிருக்காங்க, வர முடியாம மதுரையில மாட்டிக்கிட்டாங்க போல. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா விஜே பாரு அவர்கள் ஸ்டேஜ்ல இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நேத்தே சொன்னதுதான் ப்ரோ, அவங்களா ப்ரெஷர் போட்டு வந்தாலும் சரி, சேனலா கூப்பிட்டாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இந்த 2 பேர் ஃபினாலே ஸ்டேஜுக்கு வந்தாங்கன்னா அவங்க மேல இருக்க அந்த கெட்ட பேர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். ஓகேவா, கண்டிப்பா கம்மியாக வாய்ப்பு இருக்கு. 2 பேரும் ஃபினால் ஸ்டேஜ்ல வந்து உட்கார்ந்து சிரிச்ச முகமா எல்லார்ட்டையும் பேசிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணாங்கன்னா சத்தியமா சொல்றேன் அவங்க மேல இருக்க அந்த கெட்ட பேர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த இடத்த கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓகே. ஏன்னா நேத்தே காமு வந்து ரொம்ப தெளிவா மூவ் பண்ணிட்டாப்ல. காமு நேத்தே ஷூட்டுக்கு போயிட்டாப்ல. இன்னும் பாரு என்ட்ரி கொடுக்கல. ஏன்னா இதுக்கு போது ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா பாரு வருவாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன ப்ரோ நீ நம்புறேன்னு சொல்றேன்னா, ஆமா ப்ரோ, இதுக்கப்புறம் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அவங்களை பிடிச்சி போட்டு அடிக்கிறதுல அது ஒரு இதே கிடையாது. ஓகேவா, அவங்க ஷோல தப்பு பண்ணாங்க, நம்ம பிடிச்சி போட்டு அடிச்சோம். அதுக்கப்புறம் வெளி உலக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நம்மளும் யோசிப்போம். ஓகேவா, அந்த வகையில் இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா நல்லபடியா யூஸ் பண்ணிப்பாங்க. வந்து ஏதாச்சும் பேச வாய்ப்பு கொடுத்தா கூட ரொம்ப டீசெண்டா ரொம்ப அழகா கரெக்டா மெச்சூர்டா பேசினாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அவங்களுக்கு அந்த பேர் வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி சம்பவங்கள் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கண்டிப்பா ஃபினாலேல 2 பேர் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், ஷூட் ஸ்டார்ட் ஆன உடனே அதுக்கான ஒரு நியூஸ் கிடைச்சிடும், பார்வதிக்கான நியூஸ் கிடைச்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா ஃபினாலே ஸ்டேஜ்ல சபரி திவ்யா இவங்க 2 பேர் தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பரவலா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. நான் நினைச்சேன் நம்ம விக்ரமையும் திவ்யாவும் நிப்பாட்டி விடுவாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேருக்கான ட்ரெஸ் தான் கொஞ்சம் சேமா இருக்கு. ஸோ அந்த வகையில் அவங்க 2 பேர் தான் இருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைச்சேன். பட் பார்த்தா சபரி தான் ஃபினாலே ஸ்டேஜ்ல இருப்பார் போல. சபரியை ஒரு சைட்லயும் நம்ம திவ்யா கணேஷ் ஒரு சைட்லயும் பிடிச்சிருப்பாங்க போல. அப்ப டபார்னு திவ்யா கணேஷ்கான கையை தூக்க போறாங்க. வெடிக்க போகுது கைஸ், வெடிக்க போகுது. அண்ட் அந்த கப்பை பத்தி கேட்ட வார்த்தைக்கு பெருசா கரெக்டான அஃபீஷியல் நியூஸ்லாம் இல்ல. கேட்ட வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா நல்லா இருக்கும்பா, நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசனை விட நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் சீசன் டிராஃபி தான் இருக்குல்ல ரொம்ப மொக்கையான டிராஃபி. லாஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கு பாவங்க முத்துக்குமரன், அவர் நிறைய பாதிக்கப்பட்டார். எதுக்குன்னே தெரியல. அவர் ஏதாச்சும் தப்பு பண்ணி தொலைஞ்சிட்டாரு என்ன எலவோன்னு தெரியல. ஆனா லாஸ்ட் சீசன் செதுக்கிட்டாங்க ஒரு மாதிரி. உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கு அந்த பிரைஸ் மணில இருந்து தான் பணப்பெட்டிக்கான அமௌண்ட் எல்லாம் கம்மி பண்ணாங்க. எப்படி அந்த வின்னர் அமௌண்ட்ல இருக்க 50 லட்சத்துல இருந்தா பிச்சு இந்த பணப்பெட்டியில வச்சு பணப்பெட்டியில இருந்து ஒவ்வொருத்தருக்கா 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. ஓகேவா, அந்த வகையில் அவருக்கு கிடைச்சது 38 லட்சமோ 39 லட்சம் தான் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு. அடுத்ததான் அந்த கப்பை பொறுத்தவரைக்கும் அதுவும் நீங்களே பார்த்திருப்பீங்க. வெறுமனைக்கு கல்ல ஒரு பெரிய சைஸ் கல் எடுத்து அதை ஏதோ கிரைண்டர்ல விட்டு நல்லா தீட்டி எடுத்துருப்பானோ போல. பாம்பு மாதிரி சும்மா ஒரு ஒரு 8 ஷேப்ல வச்சு ஒரு கப்புன்னு சொல்லி கொடுத்துட்டானோ. அதுவும் பெருசா பிரம்மாண்டமாலாம் இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ல நீங்களே பார்த்திருப்பீங்க கோல்டன் கலர்ல ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருக்கும். ஓகேவா, அப்படி இருக்கும்போது ரொம்ப மொக்கையா கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம சீசன்ல விட அதர் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா இன்னும் மாசம் இருக்கும் ப்ரோ. அதர் லாங்குவேஜ்ல வேற லெவல்ல கொடுப்பாங்க. நம்ம லாங்குவேஜ்ல பார்க்கும்போது கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு. மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது நம்ம லாங்குவேஜ்ல கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு. பட் இந்த சீசன் தரமா பண்ணியிருக்கதா ஒரு நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பட் தெரியல அது என்ன மாதிரி இருக்கோ, என்ன கலர்ல இருக்க போது, என்ன மாதிரி டிசைன்ல இருக்க போது, அதெல்லாம் சுத்தமா ஐடியா கிடையாது. பார்க்கலாம் இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏதாச்சும் ஒரு பாம்பு மாதிரி இப்படி வந்து அங்க வந்து ஐ லோகோ மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஏதாச்சும் பட்டர்ஃப்ளை மாதிரி ஏதாச்சும், இல்லாட்டினா ஏதாச்சும் வீடு மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் ஷேப்ல இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க சொல்லுங்க கைஸ், நைட்டு நம்ம அப்பத்தா கையை தூக்கி அந்த டிராஃபியை தூக்கும் போது உங்களுக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா அங்க ஸ்டேஜ்ல பல பேருக்கான ரியாக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும் கைஸ், ஒரு மாதிரி இருக்கும். முக்கியமா நேத்து அன்புக்காக டைலாக்கா விட்டு போனீங்க. டைலாக்கு அண்ணா சபரி விட்டுறாதானான்னு சொல்லிட்டு உங்க அண்ணா சபரிக்கு முத ஓட்டு வரண்டா. உங்க அண்ணா சபரி 24 உட்காந்து மிச்சர் தின்னுட்டு அண்ணா சபரி விட்டுறாதையா. அந்த வகையில் பல பேருக்கான மூஞ்சி கண்டிப்பா சாகும். பல பேர் கண்டிப்பா ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே சூப்பர் சொல்லிட்டு கண்டிப்பா நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி சம்பவங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா சாண்ட்ராக்கான மூஞ்சி சித்திரம், பிரஜனுக்கான மூஞ்சி சித்திரம் ரெண்டும் பேக்கா அந்த இடத்துல சிரிக்கும். மற்றபடி உள்ளுக்குள்ள உட்காந்து அழுதுட்டு தான் இருக்கும். கண்டிப்பா பார்வதி உள்ளுக்குள்ள ஆளும், கண்டிப்பா ஆளும். கமார்தின்னு தெரியல, அந்த மனுஷன் கொஞ்சம் ஓகேவா தான் இது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரு கூட ஓகே தான். அடுத்த கட்டமா இந்த பக்கம் பார்க்கும்போது வியானாலாம் தெரியல, அது கொஞ்சம் பொறாமை குணம் படைச்சதுதான். விக்ரம் தெரியல, விக்ரம் ஐ திங்க் மேபி வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நீ வின் பண்ணிட்டியாக்கான்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்பத்தான் பயிலா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 12 மணி தாண்டிச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 100% கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போதைக்கு ஒரு 99% இருக்கு. அந்த 1% ஜெம்மு தான் இன்னும் கொஞ்சம் உருண்டுட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. ஜெம் மீன்ஸ் அந்த ஜெம்ஸ் அதான் அந்த கிருமி, அந்த 1% கிருமி தான் அங்கேயும் உருண்டுட்டு இருக்கு.
எப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.